ஏன்னா நான் என்ன கேட்குறேன், ஒரு கவுண்டர் சமூகமாக இருந்தால் இன்னொரு சேர்வு சமூகமாக இருந்தால் அவங்க ரெண்டு பேருக்கு திருமணம் பண்ணுற என்ன சிக்கல்? அதை கூட உங்களால் பொறுக்க முடியாதா? அப்போ என்னடா மயிர் தமிழ் தேசியம் பேசுறீங்க? உங்கள் தமிழ் தேசியத்தினுடைய வரையறை என்ன அளவு? கொலைவெறி தாக்குதல் நடத்திருக்காங்கனாக்கா அந்த பையன் பிழைப்பானான்னு ஒரு சந்தேகத்தவர் எழுப்புறாங்க. குறிப்பாக ஆண் உறுப்பை சிதைத்திருக்கிறார்கள், தீயை வைத்து கொளுத்திருக்கிறார்கள். உனக்கு உண்மையான நேர்மை திமிர் இருந்தா கொஞ்சமாவது உனக்கு சாதி வரி இல்லைன்னு சொன்னா சொல்லு. அப்ப கவுண்டர் சமூகத்தையும் முக்குள சமூகத்தையும் மோத வர்றியா? நீ என்ன சொல்ல வர்ற? இல்ல ஒருவேளை நாடார் சமூகமா இருந்தா நீ என்ன செஞ்சிருப்ப? ஒரு சேருவார விட்டு பையன் வந்து கவுண்டர் விட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. என்னடா உங்க தமிழ் தேசியம்? அப்ப என்ன சொல்ல வர்றீங்க? முக்குள சமூகத்தோட கவுண்டர் பெரிய சமூகம் அப்படின்னு சீமான் சொல்றாரா? வாழ்த்தும் சொல்லல, நல்லது அசிங்கம் தொலைந்தது என்றுதான் நினைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆக சீமானுடைய உண்மையான கோரமுகம், உண்மையான ஜாதி வெறி முகம். பெரியார் தான் போராடினார், அதை ஏற்கல எதிர்ப்பு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப எங்க பாட்டு நல்லா பல்லாங்குழி ஆடிட்டு கோடி குண்டு வச்சுட்டு இருந்தாங்களா? அப்போ வணக்கம், இது சொல் புதிது, நான் உங்கள் தவம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் நிகழ்வு என்னன்னா, வழக்கம் போல் இன்னைக்கு அதாவது சீமான் எப்பேற்பட்ட ஒரு சாதி வெறியன் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு வசமான என்ன சொல்றது, புறக்கணிக்கவே முடியாத ஒரு ஆதாரம் சிக்கியிருக்கிறது. ஆதாரம்னா சாதாரண ஆதாரம் இல்லை, பப்ளிக்காக இவங்க மக்களை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கு நல்ல உதாரணமாக மாநில கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிற ஒரு நாயை இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத விவரமாக பேச போகிறோம். இன்னைக்கு குறிப்பாக மணப்பாறையை சேர்ந்த, மணப்பாறை பக்கத்தில் ஒரு அருகில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் வந்து ஊர்காலி கவுண்டர் சேர்ந்த ஒரு பொண்ணு பேர் திரிசான்னு சொல்கிறாங்க. இன்னொரு பையன் பேர் சந்தோஷ். அந்த பையன் யாருன்னா சேர்வை, அதாவது அகமுடையர், முக்குளத்து சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன். இது வந்து பாருங்க, என்னன்னா காதல் ஜோடியை பிரிப்பதற்காக அந்த பையனை கொடுமையா வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றது, சொல்லில் மாளாத அளவுக்கு, அந்த அளவுக்கு ஒரு குரூர மனநிலைய ஒரு ஜாதி வெறியோடு செயல்பட்டிருக்கிறார்கள். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ரெண்டு இடைநிலைப்பட்ட ஜாதிகளுக்குள்ளேயே இவங்க வந்து இவ்வளவு ஜாதி வெறியை கக்கிருக்காங்க, கொலைவெறி தாக்குதல் நடத்திருக்காங்கனாக்கா அந்த பையன் பிழைப்பானான்னு ஒரு சந்தேகத்தவர் எழுப்புறாங்க. குறிப்பாக ஆண் உறுப்பை சிதைத்திருக்கிறார்கள், தீயை வைத்து கொளுத்திருக்கிறார்கள். அப்ப இவங்க எவ்வளவு தூரத்துக்கு உச்சபட்ச சாதி வெறி குருடர்களாக குரூரர்களாக இருக்கான்னு பார்த்தீங்களா? ஏன்னா சீமான் வளர்ப்பு அப்படி. அவை சாதாரண நபர் கிடையாது, ஒன்றிய செயலாளர், வட்ட செயலாளர், உறுப்பினர் கிடையாது, மாநில கொள்கை பரப்பு செயலாளர். புரியுதுங்களா? இவங்க இந்த முக்குளத்து சமூகத்தை பூராமே எப்பயுமே ஒரு மண்டை வங்கிகளாக, மூளை இல்லாதவர்களாக சித்தரித்து அவர்களை கொத்தடிமையாக மாற்றுவதற்கான எல்லா வேலையும் சீமான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் உண்மைகளே மண்டையில் என்ன பார்த்தா அந்த முக்குள சமூகத்துக்கு எதிராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த கொள்கை பரப்பு செயலாளர் அருணகிரி மூலம் நம்மளுக்கு தெரிய வருகிறது. ஏன்னா நான் என்ன கேட்குறேன், ஒரு கவுண்டர் சமூகமாக இருந்தால் இன்னொரு சேர்வு சமூகமாக இருந்தால் அவங்க ரெண்டு பேருக்கு திருமணம் பண்ணுற என்ன சிக்கல்? அதை கூட உங்களால் பொறுக்க முடியாதா? அப்ப என்னடா மயிர் தமிழ் தேசியம் பேசுறீங்க? உங்க தமிழ் தேசியத்தினுடைய வரையறை என்ன அளவு? குடி தேசியம் பேசுறீங்க, ஓகே. அந்த குடி தேசியத்துக்குள்ள இரண்டு ஜாதிகள் சமமாக இருக்கக்கூடிய ஜாதிகள் தானே, அதுல கூட என்ன ஆணவ படுகொலை? அப்ப என்ன சொல்ல வர்றீங்க? முக்குளத்தோர்கள்லாம் தீண்டத்தகாதவர்களா? என்ன சொல்ல வர்றான் சீமான்? என்ன சொல்ல வர்றாரு? அருணகிரிங்கிற அந்த மாநில கொள்கை பிறப்பிச்சாலும் என்ன சொல்ல வர்றாரு? சேர்வை சமூகம், அதாவது அகமுடைய சமூகங்கிறது இழிவான சமூகமா, கேவலமான சமூகமா? எந்த சமூகமா இருந்தாலும் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பது நமது நிலைப்பாடு, மாற்றுக்கருத்து இல்லை. ஆனா இவங்க பார்வையில என்ன இருக்குது? அப்ப கவுண்டரை விட முக்குளத்தோர் தாழ்ந்தவர்களா? ஏன் இவ்வளவு கொலைவெறி தாக்குதல்? நான் என்ன சொல்றேன்னா, ஒடுக்கப்பட்ட சமூகம் இருந்தாலும் சரி, தாழ்த்தப்பட்ட சமூகம், பிற்படுத்தப்பட்ட சமூகம் யாரா இருந்தாலும் காதல் என்பது அவர்கள் தனிப்பட்ட விஷயம் சார்ந்தது. அதை தடுக்கிறதுக்கு எந்த கொம்பனுக்கும் இங்க அதிகாரம் இல்லை, உரிமையும் கிடையாது. காதல் என்பது தனிப்பட்ட இரு மனங்களிடையே உருவாகக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு குறுக்கீடாக யாரையும் வரக்கூடாதுங்க நமது கருத்து. ஆணவ படுகொலைக்கு நேர் எதிராக இருப்பதான் நமது கருத்து. ஆனாலும் கூட இவங்க என்ன பண்றாங்கன்னா, இடைநிலை ஜாதிகளுக்குள்ளேயே குறிப்பாக கவுண்டர் சமூகம் முக்குளத்து சமூகத்தை கூட யார் உயர்வு கற்பிக்கிறது? கவுண்டர் சமூகத்தோட முக்குளத்து சமூகம் இழிவானதா? அப்பனா அந்த ஆணை வந்து ஆணுக்கு கூட சிதைக்கிற அளவுக்கு குரூரமாக புத்தி மாறுகிறது. அப்ப என்ன சொல்ல வரீங்க? முக்குளத்து சமூகத்தோட கவுண்டர் பெரிய சமூகம் அப்படின்னு சீமான் சொல்றாரா? சீமானோட மனநலம் என்னன்னு கேட்கிறேன் நான். இதை நான் ஏன் இப்படி இரு சமூகங்களே வந்து இரு சமூகங்களுக்கு கூட ஒரு சமமாக இருக்கக்கூடிய இரு சமூகங்களுக்கு கூட ஒரு பொருத்தப்பாடோ ஒரு குறைஞ்சபட்ச ஒரு சமூக உரிமையை கொடுக்க மறுக்கிற இந்த நாம் தமிழ் கட்சியை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆனா பூரா பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக முக்குளத்து சமூகங்கள் தான் அதிகமாக அவருக்கு ஆதரவாக இருக்காங்க. அதாவது நான் சொல்றது
அவருக்கு அல்லக்கையா இருக்கிற வேற சொல்றேன் நான். ஆக உங்களுடைய நிலைப்பாடு என்ன, நீ என்ன சொல்ல வர்றீங்க? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்சி எஸ்டி ஒரு பையனை ஒரு பிசி பொண்ணு வந்து லவ் பண்ணா ஆணவ படுகொலை நடக்கிறது எல்லா இடங்களையும் சகஜமா பார்க்குறோம். அதை ஒருபோதும் ஆதரிக்கல, அது 100% எதிர்க்கிறோம். அது வந்து அவரோட தனிப்பட்ட விருப்பம் சார்ந்தது. அதை வந்து தடுக்கிறதுக்கு எவனுக்கும் யாருக்கும் உரிமை கிடையாது, மாற்றுக்கட்டே இல்லை. ஆணவ படுகொலைக்கு 100% எதிராக இருக்கிறோம், மாற்றுக்கட்டே இல்லை. ஆனா இவங்க இடைநிலை ஜாதிக்குள்ளேயே கூட திருமணம் பண்ணிக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஒரு சேருவார வீட்டு பையன் வந்து கவுண்டர் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. என்னடா உங்க தமிழ் தேசியம், நீங்க என்னடா சொல்ல போறீங்க, என்னடா பண்றீங்க? உங்க குடி தேசிய கோமாளியா வேஷம் போடுறீங்க, குடிகள் தான் அப்படின்றீங்க. அப்புறம் தமிழனுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணாலும் கூடாதுங்கிறீங்க. அப்புறம் நீங்க சொல்லக்கூடிய தமிழ் தேசியம் என்னதான்டா அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா? ஆக ஒரு இடைநிலை ஜாதிகளுக்குள் இடையிலே கூட ஒரு பிசிக்கும் இடையிலே கூட திருமணம் செய்து வைக்க இவர்கள் தயாரில்லை என்றால் இவர்களுடைய மனநிலை என்ன, இவர்களுடைய தமிழ் தேசியம் என்ன, இவர்களுடைய ஜாதி வெறியை எப்படித்தான் புரிந்து கொள்வது? ஆக இதுக்கு சீமான் என்ன பதில் சொல்ல போறாரு? இப்ப அந்த இவர் வந்து ஜாதிக்கு நான் வந்து ஜாதிக்கு ஆதரவாக இல்லை, சாதி ஓட்டு எனக்கு தீட்டுன்னு ஒரு வாய்ச்சவடால் வெற்றி வாய்ச்சவடால் அடிக்கிறீங்கள, அது ஒருவேளை உண்மையா இருக்கும் பட்சத்தில் இந்த கொள்கை பரப்பு செயலாளர் அருணகிரியை உடனே வந்து கட்சி விட்டிக்க வாய்ப்பு இருக்கா? இதற்காகத்தான் நீ அறிக்கை கொடுக்கும் போதே ஒரு தமிழ் சமூகத்துக்குள்ளேயே காதல் செய்வதை ஆணவ படுகொலை ஓம் பாயிண்ட் அப்படி சொன்னா குடிப்பெருமை கொலை செய்வதை நான் ஆதரிக்கவில்லை அப்படின்னு சொல்லி அந்த அருணகிரியை உடனே வந்து பதவி நீக்கம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 கொலை முயற்சி வழக்கு எல்லாமே அவர் போட்டாச்சு, நீ ஜெயிலுக்குள்ள போயிருக்காரு. இப்ப சீமான் இதற்குடைய பதில் என்ன? நீ சொல்லு, ஓமையால் சொல்லு. முக்குளத்தூர் சமூகமும் ஒன்றுதான், கவுண்டர் சமூகம் ஒன்றுதான். கவுண்டர் சமூகத்தை விட முக்குள சமூகம் கீழானவர்கள் அல்ல. அதனால் இருவரும் தமிழ் குடிகள் தான், இருவரையும் சேர்த்து வைக்கிறது எனது கடமையாக செய்கிறேன். அதற்கு எதிராக நின்ற குறிப்பாக அந்த சந்தோஷங்கிற நபரை ஆணூறு பேர் சிதைத்த அருணகிரியை நான் வன்மையாக கண்டிக்கிறேன், கட்சியை விட்டு நீக்கிறேன் அப்படி சொல்லு. உனக்கு உண்மையான நேர்மை திமிர் இருந்தா, கொஞ்சமாவது உனக்கு சாதி வரி இல்லைன்னு சொன்னா, அப்ப கவுண்டர் சமூகத்தையும் முக்குள சமூகத்தையும் மோத வர்றியா? நீ என்ன சொல்ல வர்ற? இல்ல ஒருவேளை நாடார் சமூகமா இருந்தா நீ என்ன செஞ்சிருப்ப? இப்பெல்லாம் பல கேள்விகள் இருக்குது. ஆக சீமானுடைய மிக வக்கிரமான கேவலமான சாதி வெறி வளர்ப்பு தான், அந்த குடி தேசிய பெருமை தான், அந்த குடிவெளி பெருமை தான் இன்னைக்கு வந்து அந்த கொள்கை பரப்பச்சாளருங்கிற அந்த குதர்க்கவாதியை, கூமுட்டையை, அறிவட்ட முண்டத்தை இன்னைக்கு கொலவெறி தாக்குதல் அளவுக்கு போய் நிப்பாட்டி இருக்குது. இன்னைக்கு எனக்கு என்ன இந்த சந்தோஷம்னாக்க, உங்களுக்கு ஏன் நீ ஒரு ஜாதி வெறியர்கள் தான் ஜாதி மையமாக வச்சு தான் அரசியல் நடத்துறீங்க. பிஜேபிக்கும் நாம் தமிழுக்கும் எந்த வித்தியாசம் என்பதற்கு இந்த சம்பவம் தான் நல்ல உதாரணம் நண்பர்களே. குறிப்பாக ஒரு எஸ்சி கூட அல்ல, பிசிக்கும் கூட திருமணம் செய்வதற்கு சீமான ஒப்புக்கொள்ள மறுக்கிறார். அந்த அவரோட கொள்கை வளர்ப்பு அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா அவன் யாரு? மாநில கொள்கை பிறப்பு செயலாளர். அப்ப இவங்க கொள்கையை எப்படித்தான் புரிஞ்சுக்கிறது? இவங்க கொள்கையில லட்சணத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு. சாதாரணமா இடைநிலை ஜாதிகளுக்குள்ளே திருமணம் செய்து வைக்க இவங்களுக்கு வலிக்குதுன்னா, இவங்க எப்படி வந்து ஒரு எஸ்சி சமூகத்தையும் பிசி சமூகத்தையும் சாதி மறுப்பு திருமணம் பண்ணி வைப்பாங்க? இவங்க நம்ப முடியுமா? வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. அப்படின்னு இந்த குடிகார சீமானை பற்றி நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது. குறிப்பாக அவங்க தின்று கொடுப்பதற்காக, ஊற்றி குடிப்பதற்காகத்தான் இந்த இளைஞர்களை சுரண்டு கொண்டிருக்கிறார் என்பது தெரிகிறது. அதையெல்லாம் தாண்டி இவர்களுக்குள்ள சாதி வக்கிரம் எந்த அளவுக்கு புறையோடிப்பை கிடந்திருக்கிறது என்பதற்கு நல்ல உதாரணம் மாநில கொள்கை பரப்பு செயலாளரே ஒரு ஆணவ படுகொலை செய்வதற்கான எல்லா வேலையும் பார்த்துக்கிறார் என்பது உள்ளபடியே அதிர்ச்சியா இருக்கிறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர்கள் ஜாதி விளையாட்டு ஆச்சரியமே கிடையாது. இந்த முறை 2024 பெரியாருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்த்து சொல்லவே இல்லை. எப்பயுமே எனக்கு வழிகாட்டின்னு சொல்லி பனை மரத்தில் ஒரு குத்து, தென்னை மரத்தில் குத்துன்னு குத்து வாங்கி பாருங்களேன், அதை இந்த முறை செய்யவில்லை. ஆக 2024 என்ன செய்கிறார்? பெரியார் வந்து எங்களுடைய வழிகாட்டியும் இல்லை, பெரியார் எங்கள் தலைவரும் இல்லை, பெரியார் எங்கள் எதிரி என்று டிக்ளேர் செய்திருக்கிறார் சீமான். உண்மையிலேயே உள்ளபடியாக வரவேற்கிறோம். ரெண்டும் கட்டான இருக்கிறது, குழப்புறது, பெரியாரை ஒரு பக்கம் வழிகாட்டிங்கிறது, அப்புறம் பெரியாருக்கு எதிராக வன்மத்தை கக்கிறது, இந்த பேச்சு, இந்த நாடகம் ஏன்டா அந்த பொழப்பு, ஏன் இந்த மானங்கட்ட பொழப்பு நான் கேட்கிறேன். இப்பொழுது பெரியாரை என்ன பண்றீங்க? பாஜக காரங்க மாதிரியாவே எதிரி நிப்பாட்டிட்டீங்க. சந்தோஷம். ஜாதி வெறியர்களுக்கும் ஆதிக்க வெறியர்களுக்கும் மத வெறியர்களுக்கும் என்றைக்கும் தந்தை பெரியார் வந்து எதிரிதான் என்பதை சீமான் இந்த முறை நிரூபித்திருக்கிறார். அதனால்தான் மலர் அஞ்சலியும் செலுத்தல, வாழ்த்தும் சொல்லல. நல்லது அசிங்கம் தொலைந்தது என்றுதான் நினைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆக சீமானுடைய உண்மையான கோரமுகம், உண்மையான ஜாதி வெறி முகம் என்ன வந்து தெள்ள தெளிவாக தெரிஞ்சிருக்கிறது என்பது கூடுதல் மகிழ்ச்சி. இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, ஒரு மாநில கொள்கை பரப்ப செயலாளரே ஒரு 2 இடைப்பட்ட ஜாதிகளுக்கு இடையே திருமணம் பண்ணி வைக்க இவர்களுக்கு முடியவில்லை என்றால், இவர்கள் எப்பேற்பட்ட சாதி வெறியர்களாக, சாதி கூடர்களாக, சாதியை மட்டுமே மனநிலை வைத்துக் கொண்டு தமிழ் தேசிய என்கிற வகையில் ஒரு குடி தேசிய வெறியை ஏற்றுகிறார் என்பதை வயசு புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள்
ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இடையிலும் பார்த்தீங்கன்னாக்கா சண்டை மூட்டி விடுறாங்க. அருந்தி சமூகத்துக்கும் பறையர் சமூகத்துக்கும் பல்லர் சமூகத்துக்கும் இடையே சண்டையை மூட்டி விடுறான் சீமான். ஆக எந்த வடிவில் பார்த்தாலும் சீமான் ஒரு கொடிய நஞ்சாக சமூகத்தில் ஒரு கொடிய விதைகளை பரப்பி கொண்டிருக்கிறார், நச்சு விதையை பரப்பி கொண்டிருக்கிறார். அதற்கு எதிராகத்தான் நம்ம தொடர்ந்து பேச வேண்டியிருக்கிறது. அதில் ஒரு நேரடி விளைவாகத்தான் பார்த்தீங்கன்னாக்கா மணப்பாறை சமூகம் நமக்கு தெள்ள தெளிவாக இவர்கள் யார் என்று காட்டுகிறது. சீமானுடைய லட்சணமும் சீமானுடைய வளர்ப்பும் சீமானுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளருமே இப்படித்தான் இருக்கிறார் என்றால் சாதாரண உறுப்பினர்களை சிந்தனை மலடுகளை எண்ணி பாருங்கள். இன்னும் என்ன நடக்க காத்திருக்க தெரியவில்லை. கொஞ்சமேனும் மூளை நரம்பு சற்றேனும் வேலை செய்தால் தயவுசெய்து தப்பித்து விடுங்கள், சீமானை ஒழித்து கிட்டுங்கள். அதுதான் நம்முடைய வேண்டுகோளாக இருக்கும். ஏனென்றால் தமிழ் சமூகத்தை காப்பாற்ற வேண்டிய கட்டாய கடமையில் இருக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.